சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்ட ஒரு நிமிட காணொளி காட்சி வீடியோ வெளியிட்டார். அதில் அவர் நம்மெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ தாய்மார்களும் பெண்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியல, அடுத்த வருஷம் மாறுன்றார். ஒரு விதத்தில் அதை ரொம்ப அதிகப்படுத்தலான ஒரு செய்தி தான், எக்ஸாசரேட் பண்ணுறாரு. தன்னுடைய பிரதான எதிரி திமுகன்னு அவர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணது, இந்த இஷ்யூவை கையில் எடுத்து அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறத கவர்மெண்ட் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதை விட ஒரு முட்டாள்தனம், ஏதாவது பகுத்தறிவை பாடை கட்டி விட்டவர்கள், குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. இணையத்தில் இயங்கக்கூடிய கூலிப்படை இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுல் டைம் ஜாப். அது இவனை போய் கடி, நீ அவனை பொறாண்டுன்னா அது செய்யும். அதை புரிதல் இல்லாதவர்கள், மூளை முழு வளர்ச்சி அடையாதவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அம்மா இஃப்தார் பார்ட்டிலையும் கலந்துப்பாங்க, கிறிஸ்மஸ்லேயும் கலந்துப்பாங்க, விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, கிருஷ்ண சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. இனிமேல் அதுதான் அரசியல். இதை கடைபிடிக்க தவறுபவர்கள் தமிழக அரசியலிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். வாக்கு வங்கி அரசியல் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது புரியும், கூலிப்படைகளுக்கும் மூளை முழு வளர்ச்சி அடையாத ஜென்மங்களுக்கும் இது புரியாது. ஏன் இந்த ரெட்ட வேஷம்? இவர்கள் சார்பாக பேசக்கூடியவர்களும், இந்த விஷயத்தில் இவர்கள் சார்பாக பேசக்கூடியவர்களுக்கும் இணையத்தில் இயங்கக்கூடிய கூலிப்படை, அந்த கூலிப்படைக்கு அறிவு கிடையாது. அது வெறிநாய் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கக்கூடிய வெறிநாய் கூட்டத்திற்கு அறிவு கிடையாது. அதில் அறிவுள்ளவர்கள் யாராக இருந்தால் அவருடைய கனிவான பார்வைக்கு நான் வைக்கிறேன். யார் செய்கிறா இதெல்லாம்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தொடர்ந்து தாவேகா விஜய் இவர்களுடைய பற்றிய பேச்சு அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சமீப காலமாக அவர்கள் செய்த விஷயங்கள், அது இஃப்தார் நோன்பு திறப்பாக இருக்கட்டும், மகளிர் தினமன்று விஜயர்கள் வெளியிட்ட ஒரு காணொலியாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பேசு பொருளாக இருக்குது. சமீப காலம் நம்மளே கூட பேசியிருக்கோம், நீங்கள் ஏன் அவங்களுடைய இப்போ திமுக பாஜக அப்படின்ற ஒரு பெயரை உச்சரிக்காமல் பேசுகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போ திமுகன்ற ஒரு பெயரை சொல்லியே அவர் குறிப்பிட்டிருக்காரு. நாம் தேர்ந்தெடுத்த அரசு நம்மளை இப்படி நம்ப வச்சு மோசம் செஞ்சுருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நேரடியாகவே தாக்கி பேசியிருக்கார். இது ஒரு பக்கம் இவங்க பேசினாலும் கூட திமுகவுக்கு இவர்கள்லாம் பெரிய அச்சமே கிடையாது அப்படின்னு, அவங்களாம் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களே, கட்சியை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு. துரைமுருகன் கேட்டால் ஐயோ அப்படின்ட்டு போகிறாரு. அப்படின்னும் போது இந்த தாவேகா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நகர்வுகளை அதிகமாக்கிக்கிட்டே வராங்கன்றதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி நகர்வுகளை அதிகரித்து கொண்டு வந்தாலும் அது நல்லது. இஷ்யூஸை கையில் எடுக்கணும். அவர் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் தான். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்ட ஒரு நிமிட காணொளி காட்சி வீடியோ வெளியிட்டார். அதில் அவர் நம்மெல்லாம் நம்பி தான் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்போ தாய்மார்களும் பெண்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்க முடியல, அடுத்த வருஷம் மாறுன்றார். ஒரு விதத்தில் அதை ரொம்ப அதிகப்படுத்தலான ஒரு செய்தி தான், எக்ஸாசரேட் பண்ணுறாரு. இந்தியாவின் பல மாநிலங்களுடன் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாடு அமைதி பூங்கா என்பதிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இங்கே பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் மாதிரியான சில சம்பவங்கள், இந்த அண்ணா நகர் பெண் குழந்தை பாலியல் சிறுமி சமீபத்தில் ஒரு ட்ரெயினில் ஒரு பெண் இது பண்ணது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்கள் தேசிய சராசரியோடு பார்க்கும்போது நம்ம ரொம்ப தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காதான்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது விஜய் அவர்கள் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பேசிய அந்த வீடியோ சற்று அதிகப்படுத்தி, அதாவது எக்ஸாசரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டுவாங்க, கூடுதலாக பேசப்பட்ட ஒரு பேச்சு தான் நான் பார்க்குறேன். நிலைமை நம்முடைய அளவுகோல்களின்படி கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னும் அரசும் காவல்துறையும் விழித்து கொள்ள வேண்டிய நேரம்ன்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இன்னொன்று, பெண் பாதுகாப்பு, பெண்களுடைய பாதுகாப்பு என்பது முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும் சம்மந்தப்பட்டது அல்ல, சிவில் சமூகம் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதன் மனங்களிலும் மாற்றம் வரணும். ஒரு ஆண் குழந்தைய வீட்டில் வளர்க்கும் போதுலேருந்தே நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் காவல்துறைக்கு ஒரு பங்கு இருக்க ஒழிய முழு பொறுப்பையும் காவல்துறை மீது நாம் சுமத்தவே முடியாது, ஆளும் தரப்பின் மீது சுமத்தவும் முடியாது. இது சமூகத்தின், ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை. மனங்கள் திருந்த வேண்டும், அப்பொழுதுதான் களங்களில் மாற்றங்கள் வரும் நான் நம்புகிறேன் உறுதியாக. பட் அவர் பேசியிருக்காரு, கிரவுண்ட் ரியாலிட்டியை பேச ஆரம்பிச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு மாநில அரசோட சப்ஜெக்ட், லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்ன்றதால அவர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு அரசியல் எதிர்கட்சியாக பேசும்பொழுது திமுகவை தன்னுடைய முழு நேர எதிரியாக, ஃபுல் டைம் பிரைம் அப்போசிஷன், தன்னுடைய பிரதான எதிரி திமுகன்னு அவர் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணது, இந்த இஷ்யூவை கையில் எடுத்து அவர் பேசுகிறாரு. அவர் சொல்கிறத கவர்மெண்ட் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அவர் இப்போ நம்ம இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு அமைதி பூங்கான்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, மறுபடியும் பதிவு செய்கிறேன். ஆனால் நம்முடைய அளவுகோல்களின்படி நிலைமை மோசமாகுது. இது அனைத்து தரப்புமே உணர வேண்டிய விஷயம். வெறும் போலீஸ் மட்டுமே இதை ஹேண்டில் பண்ண முடியாது, கவர்மெண்ட் மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியாது.
மற்றபடி விஜயோட அரசியல் என்பது மக்கள் பிரச்சனைகளை தொட்டு செல்வதாக, அன்றாட வாழ்க்கையில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தொட்டு செல்வதை அதை கையில் எடுக்கக்கூடிய பாலிடிக்ஸாக அது வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் சுணங்கி போயிருக்கின்றன. திமுகவுக்கு எதிராக திமுக நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியது, தமிழ்நாடு வரலாறுலேயே லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகவே இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் இல்லைன்னா மாநிலத்துக்கு நல்லது கிடையாது. ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடியது இன்றைய தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அதுதான் அந்த வெற்றிடத்தை யாராவது வந்து இட்டு நிரப்பினால் அது நன்றாகத்தான் இருக்கும். மதவாதிகளை தவிர, பிஜேபியை தவிர மற்றவர்கள் வந்து இட்டு நிரப்பினால் அது நன்றாக இருக்கும். அந்த ரோலை விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் வரும் நாட்களில் அந்த ரோலை அவர் அதிகமாக ப்ளே பண்ணார்னா ஆக்கப்பூர்வமான அரசியலாக அது அமையும் பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு அப்படின்றது அதுவும் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. குறிப்பாக நான் சொல்கிற மாதிரி ஒரு குல்லா போட்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த மாதிரியான வேட்டி சட்டை அணிந்து வந்தால் அதுவுமே பெரிய பேசு பொருளாச்சு. அது எப்படி பார்க்கலாம்? அது சம்பந்தமாக நீங்கள் பேசிய காணொலி, அதற்கு முன்பாக நீங்கள் பேசிய காணொலி அதனால் பெரிய ஒரு பேசு பொருளாமானது. உங்களுக்கே வந்து எதிராக நிறைய வீடியோக்களும் வந்தது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, நான் விஜயோட அந்த இஃப்தார் பார்ட்டின்றது எல்லா கட்சிகளும் பண்ணுறது தான். இஸ்லாமிய வாக்குகளை குறிவைத்து தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இஃப்தார் முன்பு கலந்து கொள்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். அப்படி பார்த்தா நான் அறிந்த வரையில் பல காலம் இந்தியாவில் வந்து இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொள்ளாத ஒரே கட்சி சிபிஎம் தான். ஏன்னா அது ஒரு மத நிகழ்வாக தான் பார்க்குறாங்க. ஒரு மத நிகழ்வு எனும் பொழுது எல்லா மதங்களிலிருந்தும் விலகி இருப்பது தான் வந்து மத சார்பின்மை என்கிறது ஒரு பரவலான புரிதல். அது யூரோப்பியன் கண்டெக்ஸ்டில். ஆனால் இந்தியன் கண்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மதங்களையும் சார்ந்து இருப்பது, எல்லா மத நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது என்பது வந்து ஒரு பரவலான ஒரு ஈஸியாக மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி இருக்குது. எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை வந்து இஃப்தார் பார்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. மோடி வந்த பிறகு தான், இல்லை எனக்கு தெரிஞ்சு வாஜ்பாய் பீரியட்லலாம் வந்து ஷானவாஸ் அவங்களுடைய ஒரு மந்திரி இருந்தார். அப்புறம் முக்தார் அப்பாஸ் நபி ரொம்ப ஃபேமஸ், அவங்க இஃப்தார் பார்ட்டி கொடுப்பாங்க. அதில் வாஜ்பாய் பிஜேபி இதில் அவங்களே கலந்துப்பாங்க. அவங்க மோடி அஃப்கோர்ஸ் அவர் குல்லா போட்டுக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமாகவே ஆச்சு உங்களுக்கு. இப்போ இந்தியன் கண்டெக்ஸ்டில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, என்னை பற்றி நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன்னு, யூசி இஃப்தாரில் அவர் கலந்துக்கிறது தப்பு கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்க, அவரும் பண்ணுறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் முஸ்லீம் வாக்குகளை குறி வச்சு தான் இஃப்தாரில் கலந்துக்கிறார், விஜயம் கலந்துக்கிறார், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கு கட்சிகள் வந்து நாம் வந்து உண்மையான மதச்சார்பற்றவர்கள்னால் நம்முடைய அளவுகோல் எல்லா மதங்களிலிருந்து விலகி இருப்பதில்லை, எல்லா மதங்களையும் சார்ந்து இருப்பது. ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறதுன்றது வந்து ஒரு ஷேரிங் ஜாய் தான். அது வந்து ஓகே. இப்போ நான் இஃப்தார் கலந்துக்கிறேன். நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது எவ்வளோ இஃப்தார் பார்ட்டிஸ்க்கு போயிருக்கணும், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிருக்கோம், கிறிஸ்மஸ் கேரோலில் கலந்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், நம்ம அதுலேயும் கலந்துக்கணும். விநாயகர் சதுர்த்தியும் கலந்துக்கோ. கிருஷ்ண ஜெயந்தியா நீ வந்து வெள்ளை சீடஸை சாப்பிடு, இட்ஸ் அ ஜாய். இது வந்து இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு சின்ன விஷயம். இதில் வந்து நீ வந்து நான் ஒன்றுத்துக்கு போக மாட்டேன்றதெல்லாம் வந்து 1000 விளக்கத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கு வந்து அது அப்படி இது இப்படி இது இவங்களுக்கு எதிராக பொங்கலில் கலந்துக்கிறேன். நீங்கள் வந்து பொங்கல் பேசிக்கலி என்ன ஃபங்க்ஷனு? பொங்கல் இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல். ஓகே, பொங்கல் வந்து தமிழர் ஃபெஸ்டிவல் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ இதுக்கு ஒரு விவாதம் வரும் கண்டிப்பாக. பொங்கல் இஸ் பேசிக்கலி ஹிந்து ஃபெஸ்டிவல் தான். நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அது எல்லாரும் கலந்துக்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கூட வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க, மகிழ்ச்சி. பட் இஸ் இட் இந்து ஃபெஸ்டிவல் ஆர் அன் தமிழ் ஃபெஸ்டிவல்? சொல்லுங்கள். சங்கராந்தின்னு இருக்குது இல்லையா? எங்கேயோ 1-2 முஸ்லீம்ஸ் பண்ணுறதை வச்சு சொல்லாதீங்க. அதாவது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லையும் சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் அதுக்கு வேறு ஒரு பேர் பெஹுன்னு என்னமோ சொல்லுவாங்க. தமிழில் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் பொங்கல்ன்றோம். பட் பேசிக்கலி அது ஹிந்து ஃபெஸ்டிவல் தானே. அதில் வந்து உங்களுக்கு நம்ம இஸ்லாமியர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அது மகிழ்ச்சி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட துணை முதலமைச்சர் அந்த பொங்கல் விழாவில் வந்து இஸ்லாமியர்களை அழைத்து கரும்பு கொடுத்து, நல்லது, தப்பு கிடையாது. அதில் அடுப்பு பற்ற வைக்காமல் அது ஆமாம், அது ஓகே. எனிவே உணர்ச்சி மெசேஜ் தானங்க முக்கியம். குறை காண வேண்டணும்னு இல்லை, குறை காணணும்னு குற்றம் காணணும்னு நான் சொல்ல குறையெல்லாம் காணல சார். பொங்கல் வச்சாங்க, அது பற்ற வைக்கலன்றது. பற்ற வைக்கலாம் என்ன சொல்கிறேன், பற்ற வச்சே கொண்டாடுங்கன்ற. அதில் வந்து நீங்கள் கரும்பு வச்சு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் பொங்கல் பொங்குது, இஸ்லாமியர்களை அழைச்சி ஒரு இஸ்லாமிய பெண்மணியை அழைச்சி அவங்க கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது. நல்லிணக்க பொங்கல், மத நல்லிணக்க பொங்கல், சமத்துவ பொங்கல். அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் தான் கலந்துக்கணுன்றான். விநாயகர் சதுர்த்திலையும் கலந்துக்கோ, கிருஷ்ண ஜெயந்திலையும் கலந்துக்கோ, தீபாவளியும் கலந்துக்கோன்றான். இதில் என்னங்க தப்பு இருக்கு? உடனே நீ சங்கியா மாறிட்டேன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம். ஏதாவது வந்து பகுத்தறிவை பாடை கட்டி விட்டவர்கள்,
குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. ஏன்னா அது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை. இணையத்தில் இயங்கக்கூடிய கூலிப்படை இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுல் டைம் ஜாப் அது. இவனை போய் கடி, அவனை வந்து நீ அவனை பொறாண்டுனா அது செய்யும். அதை வந்து புரிதல் இல்லாதவர்கள், மூளை முழு வளர்ச்சி அடையாதவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்புனா கூட வேறு. இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பிஜேபி கால் ஊன்றதற்கான ஸ்பேஸாக இருக்குது. அது ஏன் கொடுக்குறீங்க? எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணைன்னு சொன்னதை நான் ஒரு மதத்தை மட்டும் எடுத்துப்பேன், இன்னொரு மதத்தை எடுத்துக்க மாட்டேன்னா குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இல்லாத விஷயந்தான். உடனே அந்த மதத்துக்குள்ளே இருக்க இதை போய் பார்க்குறது, நீ வந்து அது வந்து நரகாசுரன் அப்படி பண்ணால், இந்த கதையே வேணாம். நதி மூலம் ரிஷி மூலம் தேண்டினா எதுவுமே தப்பாது. இட்ஸ் எ ஜாய் தானே. உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க தானேங்க பிறந்தோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். இதுக்குள்ளே உனக்கு எதுக்கு வந்து மதம் ஆச்சரியங்கள், எதற்காக இந்த வேறுபாடு? இதை வச்சு தான் அவன் உள்ளே போடுறான். அந்த ஸ்பேஸை ஏன் கொடுக்குறேன்ற நான் இவ்வளோ தூரம் பேசின திமுக கடந்த ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துன்னு சொன்னார்ல. வாழ்த்துனாலே ஐயா நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் ஐயா. அடுத்த ஸ்டேஜ் தீபாவளி வாழ்த்துன்னு சொல்லிட்டு போகிறாரு. இது எதுக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து முரண்டு பிடிக்கிறீங்க? இது ஒரு சின்ன விஷயம். நம்பிக்கை உள்ளவன் ஓட்டை எதுக்கு கேட்குறீங்க? அப்போ உடனே நீ சங்கின்வாங்க. அடிப்படையில் இந்துவாக பிறந்த ஒருத்தன் வந்து மத சார்பற்றவன், அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் எந்த ஜாதி எதுவாக இருந்தாலும் அடிப்படையில் அவனை ஒரு மத சார்பற்றவன். அவனுக்கு எல்லா மதங்களும் அவனுக்கு வந்து சமந்தான். என் மதத்தின் மீது எனக்கு கொஞ்சம் கூடுதல் பற்று இருக்கலாம், நான் பட் எந்த மதத்தையும் நான் வெறுக்கலை. ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடுறதுன்றது வந்து தனிநபர்கள் வந்து கொண்டாடாமல் இருக்கலாம், பட் அதிகாரத்தில் இருக்கவங்க, அதுதான் கேள்வி. அதிகாரத்தில் இருக்கவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமானவர்கள் தானே அவங்க வந்து, அது எல்லாருக்கும் சமமாக கொடுத்துட்டு போங்க. அழகான கண்ணதாசனோட பாடல் வரல, எல்லோரும் மதங்களும் எங்கள் வழித்துணை. அதுதான் அந்த அளவுகோல் தான் இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவையான அளவுகோல் நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப டீப்பாக போய் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஜெயலலிதாங்க. அந்த அம்மாவை இவங்களால் கடைசி வரைக்கும் அதனால தானே ஜெயிக்க முடியல. உள்ளா போட்டுக்கிட்டு அந்த அம்மா இஃப்தார் பார்ட்டிலேயும் கலந்துப்பாங்க, கிறிஸ்மஸ்லேயும் கலந்துப்பாங்க, விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க, பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. இனிமேல் அதுதான் அரசியல். இதை கடைபிடிக்க தவறுபவர்கள் தமிழக அரசியலிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். வாக்கு வங்கி அரசியல் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது புரியும், கூலிப்படைகளுக்கும் மூளை முழு வளர்ச்சி அடையாத ஜென்மங்களுக்கும் இது புரியாது. இல்லை விஜய் ஒரு படி மேலே போய் தைப்பூசத்துக்கெல்லாம் இப்போ சொல்லலாம். அவள்தான் போன்ற என்ன இருக்குன்ற, இப்போ இது ஒரு ஜாலி தானங்க. இதில் என்னங்க இருக்குது? இதில் என்னங்க தப்பு? ஏங்க முருகன் மாநாடு நடத்தி மாநாடு மலரை கையில் பிடிச்சிட்டு நிற்கக்கூடியவங்க ஜெயலலிதா, அது தப்பு, அது தப்பு. அதையும் ஒப்பிடாதீங்க. ஃபெஸ்டிவல்ஸில் கலந்துக்கிறது வேற, ஒரு அரசு போய் அங்கே மாநாடு நடத்துறது வேற. நாளைக்கு பைபிள் மாநாடு நடத்துவியா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நல்லா ஞாபகம். ஜெயலலிதா செய்யல சார், எடப்பாடி செய்யல. வேலை கையில் பிடிச்சிட்டு எடப்பாடி நிற்கல, யார் நின்னான்னு தெரியும். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை இல்லையா? எது பிரச்சனை இல்லை? அப்படி கையில் பிடிச்சிட்டு நின்னதுன்னு யாருக்கும் பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் சார். எங்கள் கட்சியில் 90% இந்துக்கள்னு பேட்டி கொடுத்தது யார்? விகடனுக்கு. ஏன் இந்த ரெட்டை வேஷம்? இவர்கள் சார்பாக பேசக்கூடியவர்களும் இந்த விஷயத்தில் இவர்கள் சார்பாக பேசக்கூடியவர்களுக்கும் இணையத்தில் இயங்கக்கூடிய கூலிப்படை, அந்த கூலிப்படைக்கு அறிவு கிடையாது. அது வெறிநாய் கூட்டம். அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கக்கூடிய வெறிநாய் கூட்டத்திற்கு அறிவு கிடையாது. அதில் அறிவுள்ளவர்கள் யாராக இருந்தால் அவருடைய கனிவான பார்வைக்கு நான் வைக்கிறேன். யார் செய்கிறா இதெல்லாம்? எல்லா பண்டிகையும் கொண்டாடுங்கடா, எல்லாரையும் அரவணைச்சு போங்கடான்னு சொல்கிறது தப்பா? அது சங்கியா? புத்தி எவ்வளோ கெட்டு போச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் பிஜேபி வளர்றான். உனக்கு பிஜேபியை பற்றிய, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றிய புரிதல் இருந்தால் நான் சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள்வாய். உனக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது. அண்ணா அறிவாலயத்திலேருந்து மாதம் மாதம் வருது, நீ அவங்க சொன்ன வேலையை செய்கிற, அவ்வளோதான். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது 20 ஆண்டுகளுக்கு முந்தின இந்தியா கிடையாது கார்த்தி. இந்த இந்தியா எவ்வளோ மாறி இருக்குது. உலகமே இன்றைக்கி வலதுசாரி பக்கம் திரும்பி இருக்குது. அது இந்தியாவிலையும் இன்றைக்கி எதிரொலிக்குது. சராசரி ஒரு மனிதன் மத வெறி கொண்டவனாக அல்லது குறைந்தபட்சம் தன் மதத்தின் மீது அதிக பற்று கொண்டவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். இது ஆபத்தானது, நான் ஒத்துக்கிறேன். ஒரு சராசரி இந்தியன், அவன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் யாராவனா இருக்கட்டும், எல்லாருமே அவன் மதத்தின் மீது பற்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது ஆபத்தானது. உடனே கேட்கலாம், நீ உட்படவான் இருக்கலாம். ஏன்னா என்னை அறியாமலே நான் வெறுக்கக்கூடிய கருத்துக்கள் என் ஆள் மனசில் இருக்கும். ஆனால் எது வித்தியாசம்னா, அது என்னை அறியாமல் வெளியில் வரும்போது நான் கண்டுபிடிச்சி அதை நிறுத்திடுறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நான் இப்படி தான் இருப்பேன். ஜெயலலிதா எக்ஸாம்பிள் தாங்க கிளாசிக் எக்ஸாம்பிள். மத சார்பின்மை என்பதற்கு சரியான உதாரணம் ஜெயலலிதா தான். அந்த அம்மாவோட அணுகுமுறை தான், எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ.
எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறது, எல்லாத்துலேயும் கலந்துக்கிறது. இதில் கலந்துப்பேன் இதில் கலந்துக்க மாட்டேன்னு வியாகியானங்கள்லாம் வச்ச மக்கள் மன்றத்திலேருந்து நீ தூக்கி எறியப்படுவாய். இவங்க அப்படி வைக்கலை. இவர்கள் ரொம்ப போலியானவர்கள். ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். அப்புறம் எதுக்கு முருகன் மாநாடு? விநாயகர் சதுர்த்திலாம் ஒரு பக்கம் விடுங்க, முருகன் மாநாடு நடத்தி மலரை கையில் பிடிச்சி எதில் சேர்த்தி அப்பட்டமான அரசாங்க மதத்தில் கலந்த விஷயம் அது. ஸ்டேட் ஃபண்ட்ஸுங்க, மதம் அரசாங்கத்தோட பணம் செலவு பண்ணப்பட்டிருக்கு. சட்டத்தில் இடமே கிடையாது அதுக்கு. அதை செஞ்சவங்க இவங்க. இந்த போலித்தனமும் இந்த முரண்பாடும் புரியுது இல்லையா உங்களுக்கு? அப்புறம் விஜய் எது பண்ணாலும் தப்பு, விஜய் எது பண்ணாலும் தப்பு. ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். ஆனால் நல்ல, அதாவது வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கு திமுக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது. விஜயை தூஷிப்பதற்கும், திமுக விமர்சிப்பவர்கள் மீது பாய்ந்து பிராண்டுவதற்கும், அவர்களை கடிப்பதற்கும் கோடி கோடியாக செலவு. இல்லை, அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 75 ஆண்டு கால கட்சி அப்படின்னும் போது, பிறந்தநாள் விழா, முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் பேச வரவங்க கூட விஜய் ஒரு பாயிண்ட்லேயாவது ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் போகிறாங்க. அப்படின்னும் போது அது எப்படி அச்சுறுத்தலாக இருக்காரா, இல்லை நீ எல்லாம் ஒரு சின்ன பையன் அப்படின்றத சொல்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லப்படுதா? திமுகவில் மனசாட்சி உள்ள நண்பர்களுக்கு நான் சொல்லுவது புரியும். விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, இது உண்மை. எங்கே எது பேசினாலும் விஜயை விமர்சனம் செய்தால்தான் திமுக தலைமையின் மனம் குளிரும் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் பேச வருபவர்கள். பிறந்தநாள் விழா, கூட்டணி கட்சியினர் உட்பட, கூட்டணி கட்சி உட்பட அவங்களின் நிலை வித்வான்களையும் நான் சேர்த்துக் கொள்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுக்குள்ள விசுவாசம் என்பதற்கான அளவுகோள்களில் முக்கியமான ஒரு அளவுகோல், அது எந்த மேடையாக இருந்தாலும் விஜயை நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீர்கள் என்பது. முதலமைச்சர் பிறந்த நாளில் முதலமைச்சரை பாராட்டுவதும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதும் இயல்பானது, அது குறைந்தபட்ச நாகரிகம். அந்த மேடையில் போய் பேசுபவர்கள் அனைவரும் அதை செய்யணும், இல்லைன்னா அந்த மேடைக்கு போகக்கூடாது. ஆனால் அவங்க ஏன் விஜயை கடிக்கிறாங்க? நான் தெரிந்த இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். விஜயை ஏன் அவர்கள் கடிக்கிறார்கள்? பேசுறது இல்லை, கடிக்கிறது. அந்த மேடைக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? நீ ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு போ, விஜயை வந்து எதற்கு வந்து இழிவான வார்த்தைகளில் நீ வந்து விமர்சனம் பண்ணுற? இங்கே மட்டும் இல்லை, இவங்க சில பத்திரிகையாளர்கள் நடத்திய மாநாட்டிலையும் இது நடந்திருக்கு. திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியே கிடையாது, திமுக கூட்டணி ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒய்எம்சிஎல் நடத்த கூட்டத்திலையும் இது நடந்திருக்கு. கட்சி தலைவர்களே, பெரிய கட்சி தலைவர்களே அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இது ரொம்ப 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 இல்லை சார், மலிவான, இழிவான, அருவருக்கத்தக்க போக்கு. ஸ்டாலினிடம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை காட்டுவதற்கு அது எந்த மேடையாக இருந்தாலும் விஜயை நீங்கள் தூஷிப்பது, இழிவாக பேசுவது தான் அளவுகோல் என்று இன்று மாறியிருப்பது தமிழ்நாட்டு அரசியலை பிடித்த சாபக்கேடு என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சின்றது தான் தலைப்பு. ஆனால் அதில் வந்து என்னென்னவோ பேசிட்டு விஜய்க்கு ஒரு பட்டம், முஸ்லீம்களுக்கு எதிராக படம் நடிச்சிட்டு, குறிப்பாக நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து சொல்கிறாரு, முஸ்லீம்களுக்கு எதிராக படம் நடிச்சிட்டு நீங்கள் வந்து இஃப்தார் நோன்புக்கு குல்லாவை போட்டு போகிறீங்க. ஆனால் அவர் சொன்ன படம் தப்பு, அவர் கத்தி கிடையாது, அது வந்து துப்பாக்கி. அவர் அதுவே மாற்றி தான் சொன்னார். துப்பாக்கி பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல கத்தி பீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் முதல்ல சொன்னதான், கோபால் நல்ல நண்பர், எதுக்கு அவர் பேசுனதுக்கு நான் பதில் சொல்லணும்? இல்லை, இப்படி பொதுவான போக்கு இப்படி மாறிடுச்சு. ஓகே, பிறந்தநாள் காணக்கூடிய பிறந்தநாள் நாயகன் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசுங்கள். 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், நீண்ட உழைப்புக்கு பிறகு ஒரு முதலமைச்சராகி இருக்கிறார். இந்தியாவின் முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒருவர், அவசர நிலை காலத்தில் சிறை கொடுமைகளை அனுபவித்து இன்று உயிரோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் விரல் வெட்டி எண்ணக்கூடிய தலைவர்களில் ஒருவர். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் அவருடைய தலைமையிலான ஆட்சி நிரம்ப நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, நான் மறுக்கவில்லை. நிச்சயமாக அதெல்லாம் யாருமே மறுக்கலை. அதெல்லாம் பாராட்டி பேசுங்க. விஜயை விமர்சிப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்பது ஐ திங்க் சம்பந்தப்பட்டவர்களின் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். இத்தகையவர்களிடம்தான் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எவரையும் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. எல்லோரும் நண்பர்கள் தான் நமக்கு. யார் மீதும் எனக்கு எந்த வருத்தமும் கோபமும் இல்லை. விமர்சனம் உண்டு, கோபமும் வருத்தமும் கிடையாது. இன்றைக்கு எந்த மேடையாக இருந்தாலும் ஸ்டாலினுடைய நன்மதிப்பை பெறுவதற்கும், ஸ்டாலினோட குட் புக்ஸில் இருப்பதற்கும் விஜயை விமர்சிப்பது தான் ஒரே அளவுகோல் என்று கருதுவீர்களேயானால் ஐம் சாரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப தவறான மலிவான அரசியல் செய்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். இது ஒரு
ஆரோக்கியமான அரசியலுக்கு நிச்சயமாக உகந்ததாக இருக்காது என்று தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.